கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானித்து பார்ப்போம். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். எழும்பி பிரகாசி அப்படின்னா என்னங்க அப்படிங்கிறீங்களா? எலும்பு அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு இடத்துல தவறி இருக்கோம், கீழே விழுந்திருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். பாவம் அப்படிங்கிற காரியத்தில் நம்ம விழுந்து போய் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இருள் அடைஞ்சு தான் இருக்கும். எந்த ஒரு காரியமும் நமக்கு நிறைவாக இருக்காது, ஜெயமாக இருக்காது. அப்படிப்பட்ட இருள் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்களை தான் தேவன் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி அப்படின்னு. ஏங்க நான் கீழே விழுந்திருக்கேங்க, நான் எப்படி எந்திரிக்க, அப்படியே எந்திரிச்சாலும் நான் எப்படிங்க பிரகாசிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக சொல்லி இருக்கிறது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னு. இந்த ஒளி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இதே ஏசியா 60வது அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருக்கிறார் அப்படின்னு. விழுந்து கிடக்கிற நம்மளை தூக்கிவிட தேவன் வருகிறார் பார்த்தீங்களா? அவரே நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறாராம், அவரே நம்மளுக்கு மகிமையுமாய் இருக்கிறாராம். அப்போ அவர் நமக்குள்ளே வரும் பொழுது இருள் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும்படியாக மாறுகிறது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம தேவனுடைய கிருபை. இப்படி இருளுக்குள்ளே விழுந்து கிடந்த நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம நன்மைகளை பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா பாவம் அப்படிங்கிற அந்த தன்மையின் அடிப்படையில் தான் கீழே விழுந்து போனதே. ஆதியில் தேவனுடைய மகிமையினால் சூழப்பட்டவர்களாக தான் ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. என்னைக்கு பாவம் செய்தாங்களோ அன்னைக்கு தான் தேவனுடைய மகிமை அவங்கள விட்டு விலகிச்சு, அவங்களும் விழுந்து போன மனிதர்களாக மாறினாங்க. அவங்கள நம்ம தேவன் தான் மீட்டார். அதே போல தான் நம்ம செய்த பாவத்தின் நிமித்தம் விழுந்து போயிருந்த நம்மளை தேவனானவர் இன்னைக்கு தூக்கி விடுகிறார். தூக்கி விடுகிறது மட்டும் இல்லாமல் நம்ம பிரகாசிக்கக்கூடியவர்களாகவும் நம்மளை மாற்றுகிறார். பிரகாசம் அப்படின்னா ஒரு விதமான நன்மை. இருளில் இருந்தப்போ எந்த ஒரு நன்மையும் நம்ம வாழ்க்கையில் பெற்று அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அன்னைக்கு இருளில் இருந்து வெளிச்சத்திற்குள்ளாக நீதியின் சூரியனுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் எந்தெந்த நன்மைகள்லாம் நம்ம இழந்தோமோ அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் தேவனானவர் நம்மளுக்கு திரும்ப தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இப்படி இருளில் இருந்து நம்ம வெளிச்சத்துக்குள்ளே வந்தாச்சுல்ல, இதனால நம்மளுக்கு என்னங்க பலன் அப்படின்னு பார்த்தா ஏசாயா 60வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பிற்பகுதி சொல்லி இருக்குது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ அப்படின்னு. இதுவரை இருளில் இருந்தப்ப உங்கள் வாழ்க்கையில் நன்மையே இல்லாமல் வெறும் துன்பம் மட்டும்தானே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், உங்கள் துக்க நாட்கள் எல்லாமே முடிந்து போயிடுது அப்படின்ட்டு. அது மாத்திரம் இல்லாமல் தேவன் என்றைக்குமே ஒரு காரியத்தை முற்றுப்புள்ளி வைக்கிறவர் கிடையாது. அதை கண்டினியூஸாக நம்மளுக்கு ரெஸ்டோர் பண்ணி தருவார். இருளில் இருந்த நாட்களில் எவ்வளோ நன்மைகளை நம்ம இழந்திருப்போம். ஆமாதானே? அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் இப்போ வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் திரும்ப தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமைன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. என்னதான் நம்ம பாவத்தில் விழுந்திருந்தாலும் தேவன் நம்மளை தேடி வராரு பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய அன்பு. அப்படி தேடி வருகிற தேவன் நம்மக்கிட்ட எது சொன்னாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுது தான் அவரால் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அதிகாரம் தான். வனாந்தரத்தில் மோசே ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது எரிகிற முச்செடியின் மத்தியில் தேவன் பேசினார். பேசி எகிப்துக்கு போய் என் ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வா அப்படின்னு சொன்னப்ப எல்லாத்தையும் கேட்டார். கேட்டுட்டு மோசே என்ன சொன்னார், என்னால் பேச முடியாது, எனக்கு திக்குவாயி, ஸோ என்னால் பேசி அவங்கள விடுவித்து கொண்டு வர முடியாதுன்னு சொன்னார். அப்போ தேவன் சொன்னார், உன்னால் முடியும், நான் சொல்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி விடுகிறார். என்றைக்குமே தேவன் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் கிடையாது, நமக்கு நன்மை செய்கிறவர் கிடையாது. அவருடைய தயாளத்தின் அடிப்படையிலும் அவருடைய கிருபையின் அடிப்படையிலும் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்மளுக்கு ஒரு காரியங்களை செய்ய சொல்கிறார். இங்கே மோசேவுக்கும் அதே தான் சொல்கிறார். சரி, மாட்டேன்னு சொன்ன மோசே எகிப்துக்கு போய் எவ்வளோ அற்புதங்கள் செய்தார் பார்த்தீங்களா? என்றைக்குமே நம்மளுடைய மாம்சம் நம்மளை மட்டுப்படுத்தும். ஆனால் தேவனுடைய கிருபை நம்மளை உயர்ந்து போகிற அளவுக்கு நம்மளை முன்னேற்றும். தேவன் நம்ம குறித்து ஏதாவது காரியம் சொல்கிறார் அப்படின்னா மறுப்பு தெரிவிக்காம சொன்னபடியே ஆகட்டும்னு சொல்லி அவர் சொல்கிற காரியத்தில் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பார்வைக்கு அது சாத்தியமில்லாததாக இருந்தாலும் அதை தேவன் சாத்தியமாய் மாற்றி கொடுப்பார். அது மாத்திரம் இல்லாமல் அதன் மூலமாக தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். இப்போ பாவத்திலிருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம்.
பிரகாசிக்கிறவர்களாக மாறிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, நம்மளை நம்பி இருக்கிறாங்கள, நம்மளை சுற்றி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும் விதத்தில் தான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். தேவன் உங்களை எழும்ப செய்திருக்கிறார், பிரகாசிக்க செய்திருக்கிறார், உங்கள் துக்க நாட்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டிருக்கிறார். ஏன்னா அவரே நீதியின் சூரியனாய் மகிமையுமாய் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார். அதனால எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, திகைத்து நிற்காதீங்க. தேவன் ஒருவர் உங்களுக்காக என்னைக்குமே இருக்கிறார், உங்க கூடவே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகாமல் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த செய்தியை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.